ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கடைகளில் வாங்காமல் வீட்லேயே ஈஸியாக சாம்பார் பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த சாம்பார் பொடி நம்ம சேர்த்து சாம்பார் செய்யும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள்கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 50 கிராம் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து இதை லோ ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. நம்மளுக்கு வறுக்கிற பக்குவம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கொத்தமல்லி நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். நல்லா ஒரு அகலமான தட்டில் மாற்றிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக ஆறும். இப்போ அதே கடாயில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம எல்லா பொருட்களையும் தனித்தனியாக வறுத்து எடுக்கும்போது நம்மளுக்கு நல்லா வறுப்பட்டு வந்துடும். இப்போ இதுவும் நல்லா வறுப்பட்டுடுச்சுங்க. இதையும் அதே தட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம வறுக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கருகாது, நல்லா வறுபட்டும் கிடைக்கும். இப்போ இதுவும் நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இதையும் நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இதுவும் நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். எல்லாமே நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடுகு நல்லா வெடித்து வரும், அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இல்லைன்னா நம்மளுக்கு கடுகு கசப்புத்தன்மை இருக்கும். அதனால் நல்லா வெடித்து வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள், நல்லா வெடித்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம அதே தட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம காரத்துக்கு மிளகாய் சேர்த்துக்கலாங்க. 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக நார்மல் மிளகாய், அது கூடவே கலருக்காக காஷ்மீரி மிளகாய் சேர்க்குறேங்க. அது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு நம்ம அதே தட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இது கூடவே 2 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையிலே சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் காஞ்சி போன கறிவேப்பிலையிலே தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலையிலே கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுப்பட்டதும் இதையும் நம்ம தட்டில் மாற்றிக்கலாங்க. இப்போ இது நல்லா ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நம்ம கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிட்டு மறுபடி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா அரைப்பட்டு வரும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து முதல்ல இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. திரும்ப மீதம் இருக்கிறத சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு ஒட்டுக்கா சேர்க்கும் போது அரைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நம்ம அகலமான தட்டில் மாற்றிட்டு நம்ம கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மிக்சியில் அரைக்கும்போது எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் சூடாகுங்க. அதனால் நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.